நேவியில் வேலை கட்டு போயிருக்கான். மேனேஜர் சொல்கிறார், கப்பலில் வேலை கட்டு வந்திருக்கீங்க தம்பி. ஆமாம் சார். நான் மித்தாள் மாதிரி வளவலன்னு கேட்க மாட்டேன், ஒரே கேள்வி ஆன்சர் பண்ணால் உனக்கு இன்டர்வியூ. கேளுங்க சார். கப்பலை நீங்கள் ஓட்டி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுக்கடலில் ஒரு புயல் வருது, என்ன செய்வீங்க? ஒரு நங்குரத்தை போட்டு நிறுத்துவேன். வெரி குட். மறுபடியும் ஒரு புயல் வருது, மறுபடியும் ஒரு நங்குரம். அப்புறம் ஒரு புயல் வருது, அப்புறம் ஒரு நங்குரம். உனக்கு அந்த நடுக்கடலில் அத்தனை நங்குரம் எப்படி வந்துச்சு? உனக்கு இத்தனை புயல் எப்படி வந்துச்சோ அது மாதிரி தான் என்னை நங்குரம் வச்சு போடா இழிச்சாப்பல். நீயும் இன்டர்வியூ பண்ணிட்டேன் சார். சாரி தம்பி உட்காருங்க ப்ளீஸ் சிடவுன். நல்லாயிருக்கு உங்கள் ஆன்சர் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம சேலரி சிஸ்டத்தை ஸ்ட்ரக்சரை பேசுவோம் சார். மாதச்சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, வாரச்சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா, டெய்லி சம்பளமாக வாங்கிக்கிறீங்களா? ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறேன். மாதச்சம்பளத்தை மாதம் கொடுத்துருங்க, வாரச்சம்பளத்தை வாரம் கொடுத்தீங்கன்னா நான் டெய்லி சம்பளத்தை டெய்லி வாங்கிக்கிறேன். சன்னலை உடச்சிட்டு ஓடிருக்கார் மேனேஜர். என்னைக்கு தொடங்கினார் இன்டர்வியூ அன்றைக்கே க்ளோஸ் பண்ணிட்டார். இப்படி நாங்கள் யதார்த்தமாக தான் இருக்கோம். ரொம்ப அன்றைக்கெல்லாம் இன்டர்வியூனா பயப்படும். பார்த்தீங்களா என்ன மாதிரி கொஸ்டின் வரும், ஏது வரும், அப்படி வந்துட்டோம். ஆனாலும் யோசிச்சு பாருங்களேன், விவேகானந்தர் தோன்றி மறைந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதுக்கு எடுத்து ஏன் சார் இவ்வளவு கேப்பு? அது மாதிரி விவேகானந்தர் மாதிரி சொல்ல முடியாத ஒரு ஆள் இருக்கலாம்ல ஆன்மீகத்தில். பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். அப்துல் கலாமுக்கு அடுத்து ஒரு ஆளை சொல்லுங்கள். எல்லாரும் என்ன சொல்கிறோம்? அடுத்து சூப்பர் ஸ்டார் தான் சொல்கிறோம். அடுத்து விவேகானந்தன் சொல்கிற குரல், அடுத்து நேதாஜின்னு சொல்கிற குரல். அகிம்சையிலே போவோம்னு காந்தி சொல்லும்போது என்றைக்கும் அகிம்சை போய் நம்ம அவன் பீரங்கி தூக்கிட்டு வரும்போது நம்ம ஐயாண்டுக்கிட்டு இருந்தாலும் நடக்காது, நம்மளும் பீரங்கி தூக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அத்தனை பேர் சாகிறப்போ ஒரே ஒருத்தர் வந்து இப்படி கொண்டான்னு சொல்லி இங்கிலாந்தில் போய் அங்கேயே பிச்சை எடுத்து காசு சேர்த்து துப்பாக்கி வாங்கி அதே ஆளை சுட்டிருக்கான வைராக்கியத்தோட. அப்படி இளைஞர்கள் இப்படி விவேகானந்தருக்கு அடுத்து ஒரு கப்பு, நேதாஜிக்கு அடுத்து கப்பு. ஆனால் எல்லோரும் என்ன சொல்கிறோம்? அடுத்து சூப்பர் ஸ்டார். உண்மையிலேயே எங்களை மாதிரி நல்லா கிராம பகுதியில் 4 கிலோமீட்டர் நடந்து போய் படித்தவன். ஆனால் வந்து இன்றைக்கெல்லாம் சொன்னால் என்ன சொல்கிறோம்? கிண்டல் பண்ணுறோம். ஏய், அம்பேத்கர் பார்த்தியா அரிக்கன் லைட்டில் படித்தவர், எடிசன் பார்த்தியா தெரு லைட்டில் படித்தவர் அப்படின்னா கிண்டல் பண்ணுறேன். பகல் என்ன செஞ்சாங்க? பகல் என்னங்க செஞ்சீங்க அப்படின்ட்டா. இது ஒரு பேச்சாங்க? இப்படி தாங்க குறுக்காக கேள்வி கேட்குறது அப்படி. ஆனால் உண்மையிலே ஒரு ஏழை மாணவனுக்கு, கஷ்டப்படுற மாணவனுக்கு சூப்பர் ஸ்டார் யாருன்னா, கடனை உடனே வாங்கி தான் செருப்பை தச்சு போட்டுக்கிட்டு, பழைய செருப்பு பாருங்கள், ஊக்கு மட்டும் 15 ஊக்கு இருக்கும். தான் செருப்பை தச்சு போட்டுக்கிட்டு பையனுக்கு ஷூ வாங்கி கொடுத்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு ஏழை மாணவனுக்கு சிறந்த நூலகம் எதுன்னா, தன் கஷ்டப்படும் அப்பாவுனுடைய வரலாறு தான் அவனுக்கு சிறந்த நூலகம். உண்மையிலே ரியல் சூப்பர் ஸ்டார், உண்மையான சூப்பர் ஸ்டார்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோமா? இதுதான் யதார்த்தம் சார்.